ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ಈ ಒಂದು ದಿನವು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ದಿನವು. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ಈ ಒಂದು ದಿನವು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ದಿನವು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ 2025வது வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே நாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கக்கூடிய நாள். 2025ನೆಯ ಕೊನೆಯ ತಿಂಗಳಿನ ಒಂದು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ದಿನವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் ஆண்டவராக இயேசு நாமத்திலே வரவேற்கின்றேன். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲು ಬಂದುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையாயிருக்கிறது. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನ ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಬಾಳುತ್ತಿರುವುದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕೃಪೆಯಾಗಿರುವುದು. கர்த்தருடைய சந்நிதியிலே வந்திருக்கும் பொழுது, ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿರುವಾಗ கர்த்தர் நம்முடனே கூட பேசுகின்றார். ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சிறு பிள்ளைகள் மூலமாக கூட பேசுகிறார். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பாடல்கள் மூலமாக பேசுகிறார். ಕೀರ್ತನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நாம் பாடும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். ನಾವು ಹಾಡುವಾಗಲೂ ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஜெபிக்கும் பொழுது பேசுகின்றார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೂ ಕರ್ತನು ನಮ್ಮ ದೇವರ சங்கீதத்தின் மூலமாக பேசுகிறார். ಕೀರ್ತನೆಯೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். சகோதரன் சூப்பரா இன்னைக்கு கர்த்தரை வசந்தி சொன்னார். ಕರಗಟ್ಟಿ ನಾವು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கர்த்தருக்குள்ள பலம் அடைவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಹೋದರನು ಸಹೋದರಿಯು ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು ಎಂದು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பலம் அடைகிறார்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಹೊಂದುತ್ತಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತುತಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. இந்த மாதம் விசேஷமான ஒரு மாதமாக உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. ಈ ಒಂದು ತಿಂಗಳು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ತಿಂಗಳಾಗಿ ಲೋಕವೆಲ್ಲವೂ ಆಚರಣೆ ಮಾಡುವುದು. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்கிற ஒரு மாதம். கிறிஸ்மஸ் ಒಂದು ಹಬ್ಬವು ತುಂಬ ಒಂದು ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವಂತ ಒಂದು ತಿಂಗಳು. கிறிஸ்மஸ் பெயர்ல நிறைய வியாபாரம் நடக்குது. துணிமணிகள் விற்கிறாங்க, ஸ்வீட் சாப்பிடுறாங்க, பிரியாணி செய்யறாங்க. பயங்கரமான கொண்டாட்டமாக செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಅನೇಕ ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಾ ಒಂದು ತಿಂಗಳು ಇದಾಗಿದೆ. இந்த மாசத்துல விசேஷம் என்னன்னு சொன்னாக்க ட்ரெஸ் தான். ಈ ಒಂದು ತಿಂಗಳಿನ ವಿಶೇಷವು ಏನೆಂದರೆ ಉಡುಪುಗಳು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து சந்தோஷப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಹಾಕಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಕುರಿತು ನೀವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀರಾ? சில பேருக்கு இஷ்டம் இல்ல. ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಇಲ್ಲ ಡ್ರೆಸ್. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க? ಏಕೆ ವಿಧವಾದಂತ ಉಡುಪನ್ನು ನೀವು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? நல்ல ட்ரெಸ್, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம்ல. ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಉಡುಪನ್ನು ನೀವು ಹಾಕಿಕೊಂಡು ಬರಬಹುದಲ್ಲವೇ? ஆமாவா இல்லீங்களா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? ஏன் சந்தோஷமா இல்லாத மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க? ಏಕೆ ಸಂತೋಷವಿಲ್ಲದಂತೆ ನೀವು ಒಂದು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். ನೀವು ಸಂತೋಷವನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನೀವು ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರಬೇಕು. என்ன ட்ரெஸ் போட்டாலுமே அது உங்க ட்ரெஸ் தான். ಯಾವುದೇ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಅದು ನಿಮ್ಮದೇ. அது உங்களுக்கு பிடிச்சதானே வாங்குறீங்க? ಅದು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿತ್ತಾನೆ ಅದನ್ನು ನೀವು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದೀರಿ இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? நீங்க முழிக்கிறத பார்த்தா காலையில கோழி முட்டை மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. புரியல எனக்கு. ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. சொல்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். ಹೇಳುವುದಕ್ಕೂ ಕಷ್ಟ. பிலிப்பியர் 4:4 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? ಫಿಲಿಪ್ಪಿಯರು 4:4 ನೀವು ಓದುತ್ತೇವೆ ಗೊತ್ತುಂಟಾ? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. பவுல் சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. பவுல் சொன்ன இடம் தான் இருந்த இடம் ஒரு பாதாள சிறைச்சாலை. ಅದು ಸೌಲನಿದ್ದಂತ ಸ್ಥಳವು ಒಂದು ಪಾತಾಳದ ಸೆರೆಶಾಲೆಯು. அவங்க ಡ್ರೆಸ್ மாத்திக்கிறதுக்கு கூட அங்க அவனுக்கு இடம் இல்ல, கொடுக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಅವನು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ, ಕೊಡುವುದು ಇಲ್ಲ. அழுக்கு துணியிலேயே
சிக்னஸ்ல குளிர்ல அந்த அந்த இடத்துல அவன் அடைந்து கிடக்கும் பொழுது கூட சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகின்றான். ಅಸುತ್ತವಾದ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದರು, ವ್ಯಾಧಿಸ್ಥನಾಗಿದ್ದರು, ಪಾತಾಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದರು ಅನ್ನೋ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ಆತನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಹಾಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಮನುಷ್ಯನ್ ಮೊದಲು ದುಃಖமா இருந்த நாள் எப்போ? ಮನುಷ್ಯನು ಮೊದಲು ದುಃಖವಾಗಿದ್ದಂತ ದಿನವು ಯಾವುದು? தெரியாது பாஸ்டர். ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஏதேன் தோட்டத்துல முதல் தடவையாக ಮೊದಲನೇ ಸಾರಿ அவன் நிர்வாணமாய் போனானே, அப்பொழுதுதான் அவனுக்கு வெக்கம் வந்தது, பயம் வந்தது, துக்கம் வந்தது, ಓಡಿ போய் ஒளிந்து கொண்டான். ಅವನು ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಬೆತ್ತಲಾಗಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ದುಃಖವೂ ಬಂದಿತ್ತು, ಚಿಂತೆ ಬಂದಿತ್ತು, ಭಯವೂ ಬಂದಿತ್ತು, ಓಡಿ ಹೋಗಿ ಅವನು ಅಡಗಿಕೊಂಡನು. முதல் தேவன் அவர்களை உண்டாக்கும் பொழுது, ಮೊದಲು ದೇವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ அவர்களை தேவன் எப்படி உண்டு பண்ணினார்? ಅವರನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದನು? நிர்வாணிகளாகத்தான் உண்டு பண்ணினார் நம்ம நினைக்கிறோம்ல. ಅವರನ್ನು ಬೆತ್ತಲಾಗಿ ಅವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲವೇ? ஆக்சுவலா நிர்வாணமா இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது? ನಿಜವಾಗಿ ಬೆತ್ತಲಾಗಿರುವವನಿಗೆ ಏನಿರುವುದಿಲ್ಲ. ನಾಚಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ನಾಚಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. துணி இல்லாத, அதாவது நிர்வாணமா இல்லாதவனுக்கு, ಬೆತ್ತಲಾಗಿ ಇಲ್ಲದವನಿಗೆ என்ன இருக்காது? ಏನಿರುವುದಿಲ್ಲ. ಭಯ ಇರುವುದಿಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளையும் தேவன் எப்படி படைத்தார் என்றால், ಆದಾಮನನ್ನು ಅವಳನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನೆಂದರೆ, ஆதியாகமம் 1ாம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது ವಚனம் 27ನೇ ವಾಕ್ಯ 1:27 ಆದಿಕಾಂಡ. God created mankind in his own image. In the image of God he created them. Male and female he created them. ಹೀಗೆ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. ದೇವ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಅವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಅವರನ್ನು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದನು. ಇಬ್ಬರನ್ನು ಗಂಡಾಗಿಯೂ ಹೆಣ್ಣಾಗಿಯೂ ಉಂಟು ಮಾಡಿದನು. தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை கர்த்தர் உண்டு பண்ணின அந்த நாளிலே, ಈಗ ಗಂಡಾಗಿ ಹೆಣ್ಣಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಆ ದಿನದಲ್ಲಿ அவர்கள் எப்படி யாரை போல இருந்தார்கள்? ಅವರು ಯಾರಂತೆ ಇದ್ದರು? தேவனை போல இருந்தார்கள். ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿದ್ದರು. அவர் தேவனை போல என்றால் தேவ நிர்வாணமா இருக்கிறாரா? ದೇವರಂತೆ ಅಂದರೆ ದೇವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ? ಇಲ್ಲ. வாசிப்போம். ಓದೋಣ. ಸಂಗೀதம் ಕೀರ್ತನೆ 104 ಮೊದಲ ವಚನ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. ಕೀರ್ತನೆ 104 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. Psalm 104 verse 1. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರೇ, ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರೇ, ನೀನು ಸರ್ವೋತ್ಕೃಷ್ಟನು, ಸರ್ವೋತ್ಕೃಷ್ಟನು. ಚೆನ್ನಾಗಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಓದಮ್ಮ. ಸರ್ವೋತ್ಕೃಷ್ಟನು. ಪ್ರಭಾವ ಮಹತ್ವಗಳಿಂದ ಭೂಷಿತನಾಗಿದ್ದಿ. Praise the Lord, oh my soul. The Lord my God. You are very great. You are clothed with splendor and majesty. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர்.
அணிந்து கொண்டிருக்கிறீர். ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் எப்படி இருக்கிறார்? நிர்வாணமா இருக்கிறாரா? ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆ? ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದಾನಾ? எப்படி இருக்கிறாரு? ಹೇಗಿದ್ದಾನೆ? ஒரு Dress போட்டுட்டு இருக்கிறாரு. ಅದನ್ನು ಒಂದು ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்ன Dress போட்டுட்டு ಯಾವ இருக்காரு? ವಿಧವಾದ ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ? மகிமை, ಮಹಿಮೆಯು, மகத்துவ, ಮಹತ್ವವು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அது அவருடைய Dress. ಅದು ಆತನ ಒಂದು ಉಡುಪು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அதனால ಆದ್ದರಿಂದ அவர் தைரியமா இருக்கிறாரு. ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. அவரு சந்தோஷமா இருக்கிறாரு. ಆತನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு வெக்கமே படுறதில்ல அவரு. ದೇವರು ನಾಚಿಕೆ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ಏಕೆ? அவர் Dress போட்டுட்டு இருக்காரு. ಆತನು ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த Dress என்னது? ಆ ಉಡುಪು ಯಾವುದು? மகிமையும் மகத்துவமும். ಮಹಿಮೆಯು, ಮಹತ್ವವು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அதுதான் அவருடைய சாயல். ಅದೇ ಅದೇ ಆತನ ಒಂದು ರೂಪವು. மகிமையாக இருப்பதுதான் அவருடைய சாயல். ಮಹಿಮೆಯಾಗಿರುವುದೇ ಆತನ ರೂಪವು. மகத்துவத்தில் இருப்பதுதான் அவருடைய சாயல். ಮಹತ್ವದಲ್ಲಿ ಇರುವುದೇ ಆತನ ರೂಪವು. அப்படித்தான் மனிதனை உண்டாக்கினார். ಆ ವಿಧವಾಗಿಯೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அதனால ಆದ್ದರಿಂದ இப்போ நாம போட்டிருக்கிற மாதிரி துணி ஆதாமுக்கும் யாவாளுக்கும் தேவன் செஞ்சு போட்டு விடல. ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಈಗ ನಾವು ಹಾಕಿಕೊಂಡಿರುವಂತ ಈ ಒಂದು ವಿಧವಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಅವಳಿಗೆ ಆತನು ಮಾಡಿಕೊಡಲಿಲ್ಲ. ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ಆದರೂ ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனம் 25ನೇ ವಾಕ್ಯ. 2:25. 2:25ನೇ ವಾಕ್ಯ. Adam and his wife were both naked. They both were naked. And they felt no shame. Adam and Eve without clothes, they were not. Without shame. They are without shame. ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದರು. ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಇಬ್ಬರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಇದ್ದರು, ನಾಚಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಅವರು ನಾಚಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் துணி போடாதவர்களாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். என்னையா அநியாயமா இருக்குது? ಏನಪ್ಪ ಇದು ಅನ್ಯಾಯವಾಗಿದೆ. ಡ್ರೆಸ್ಸೇ போடாம இருக்கிறவங்க, ಉಡುಪಿ ಹಾಕದೇ ಇರುವವರು, ಬಟ್ಟೆಗಳನ್ನೇ ಹಾಕಿಕೊಳ್ಳದವರು வெட்கப்படணுமா இல்லையா? ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡಬೇಕೇ ಇಲ್ಲವೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. அவங்க வெட்கமே படலையா? ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. குழந்தைங்க என்னைக்காவது வெட்கப்பட்டிருக்குதா? ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಾದರೂ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟಿದ್ದುಂಟಾ? சின்ன பிள்ளைங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, ಕೂಸಾಗಿರುವಂತವು ಬಾತ್ರೂಮ್ல அப்பா அம்மா அவங்கள குளிப்பாட்டும் பொழுது, ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಯವರನ್ನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸುವಾಗ, இல்ல தாத்தா பாட்டி அவங்கள குளிப்பாட்டும் பொழுது, ತಾತ ಅಜ್ಜಿ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡಿಸುವಾಗ, சின்ன குழந்தைங்க, நான் சொல்றது 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ள, ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು 1, 2, 3 ವಯಸ್ಸಿನ ಮಕ್ಕಳು, அவங்களுக்கு குளிப்பாட்டும் பொழுது, ಅವ್ರಿಗೆ ಸ್ನಾನ ಮಾಡಿಸುವಾಗ ஒரு சின்ன துணி கூட இல்லாம எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவங்கள நிர்வாணமா தான் குளிக்க வைப்பாங்க. ಚಿಕ್ಕ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಂತ ಅವರನ್ನು ನಿರ್ವಾಣಿಗಳಾಗಿ ಅವರನ್ನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எல்லாருமே நிர்வாணமா தான் குளிப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு பெரியவங்களோட சேர்ந்து குளிப்பாட்டுவாங்க. ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ನಿರ್ವಾಣವಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾರೆ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲರೂ ಇರುವಾಗಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ನಿರ್ವಾಣமா தான் குளிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ನಿರ್ವಾಣಿಗಳಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களோட முன்னாடி தான் குளிக்க வைப்பாங்க. ಅದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ದೊಡ್ಡವರ ಮುಂದೆ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எந்த குழந்தையாவது 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை வெக்கப்பட்டிருக்குதா? ಆದ್ರೆ ಯಾವ ಮಗುವಾದರೂ 1, 2 ವಯಸ್ಸಿನ ಮಕ್ಕಳು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟಿದೆಯಾ? ಇಲ್ಲ. ಏಕೆ? ಓ, ಯಾರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ? ಆಮೇಲೆ யாரோ சொல்லி கொடுத்தனால தான் வைக்கப்படுறீங்களா? தானா வராதா? ತಾನಾಗಿ ನಾಚಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲವೇ? இந்த குழந்தை கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா, ಆ ಮಗು ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾಯಿತೆಂದರೆ, ஒரு கதையை நான் படித்தேன், ஒரு சிரிப்பான ஒரு கதை, தமாஷுக்கு ಒಂದು ತಮಾಷೆಯ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ನಾನು ಓದಿದೆ. 2 பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க, தண்ணியில விளையாண்டுட்டு இருக்காங்க. ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ನೀರಿನಲ್ಲಿ ಆಟವಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அது ஒரு கடல் ஓரத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. ಅದು ಸಮುದ್ರದ ಒಂದು ತೀರದಲ್ಲಿ ಅವರು ಆಟ ಆಡುತ್ತಿದ್ದಾರೆ. விளையாடிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிள்ளைங்களை. ಆ ಮಕ್ಕಳು ಆಟ ಆಡುವಾಗ ಅನೇಕರು ಮಂದಿ ಅವರನ್ನು ಆಡುವುದನ್ನು ನೋಡಿ ತಮಾಷೆ ಪಡುತ್ತಿದ್ದರು. அப்போ எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு அண்ணங்காரன் தங்கச்சியை பார்த்து சொல்றான், டேய் எல்லாரும் பாக்குறாமா, நம்ம வீட்டுக்கு ஓடிடலாவா? ಆಗ ಅವರು ಎಲ್ಲರೂ ನಗುವುದನ್ನು ನೋಡಿ ಅಣ್ಣನ ತಂಗಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾವು ಮನೆಗೆ ಓಡಿ ಹೋಗೋಣ ಬಾ. இப்போ
ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ಆಗ ಇಬ್ಬರು ಮನೆಗೆ ಬಂದರು. அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, ಆ ತಂದೆ ತಾಯಿ ಹತ್ರ ಹೇಳಿದರು, டாடி டாடி மம்மி மம்மி நாங்க ரெண்டு பேரும் தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கும் போது எங்களை நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. ಡ್ಯಾಡಿ ಡ್ಯಾಡಿ ಮಮ್ಮಿ ಮಮ್ಮಿ ನಮ್ಮನ್ನು ನೀರಿನಲ್ಲಿ ಆಡುವಾಗ ಅನೇಕರು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ತಮಾಷೆ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಿದ್ದರು. அப்படியா? ಹೌದೇನು? எவ்வளவு பேர் இருப்பாங்க? ಎಷ್ಟು ಜನ ಇರಬಹುದು? ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. ಕಾಲೇಜಿಂದ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳು ಬಂದ ಅನೇಕರು ಬಂದು ನೋಡುತ್ತಿದ್ದರು. அப்புறம் ಅನಂತರ திடீர்னு ஏன் சிரிச்சாங்கன்னு நாங்க பார்த்தா, ಅವರು ಏಕೆ ನಮ್ಮನ್ನು ನಗುತ್ತಾ ನೋಡುತ್ತಿದ್ದರೆಂದು ನೋಡಿದರೆ, நாங்க தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு அலை வந்து அடிச்சு எங்க ஜட்டியெல்லாம் கழண்டு போயிருச்சு தண்ணியில. ಅಲೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಹೊಡೆದಾಗ ನಮ್ಮ ಜಟ್ಟಿಗಳೆಲ್ಲ ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋದವು. எங்களுக்கே தெரியல, ನಮ್ಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. உடனே அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? ಆಗ ತಂದೆ ಬಹಳ ಟೆನ್ಷನ್ ಆದನು. ಏನಾಯ್ತು ಆಮೇಲೆ ನಂತರ? அவங்க சொன்னாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದರು, கண்ணை மூடிட்டு ஓடி வந்துட்டப்பான்னு சொல்றாங்க. ನಾವು ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ಓಡಿ ಬಂದವು ಅಂತ ಹೇಳಿದರು. அட பாவிகளா, ಅಯ್ಯೋ ಪಾಪಿಗಳೇ, கண்ணை மூடிட்டாடா ஓடி வர்றது? ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಓಡಿ ಬರೋದು? எதை மூடணுமோ அதை மூடாம கண்ணை மூடிட்டு வந்திருக்கீங்களா? ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚಬೇಕು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳದೆ ಅಂತ ನೀವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬಂದಿರಾ? தேவன் மனிதர்களை உண்டு பண்ணும் பொழுது சும்மா உண்டு பண்ணல, தேவ சாயலிலே ಮಹಿಮೆಯ தான் ಉಂಟು பண்ணினார். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಆತನು ಸುಮ್ಮನೆ ಅದರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮಹತ್ವದವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. மகிமையிலே தான் ಉಂಟು பண்ணினார். ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಆತವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. தேவ சாயல் அப்படியே மனிதனுக்குள்ள இருந்தது. ದೇವರ ಸ್ವರೂಪ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದ್ದಿತು. அதனால அவங்க வெட்கப்படாமல் இருந்தார்கள். ಅದರಿಂದ ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡಲೇ ಇಲ್ಲ. எப்பொழுது தங்களை ஒழித்துக் கொண்டார்கள், எப்பொழுது தங்களை மறைத்துக் கொண்டார்கள், ಯಾವಾಗ ಅವರನ್ನು ತಮ್ಮ ಅಡಿಗೆಕೊಂಡರು, தங்களை முச்சிக்கொண்டರು, ಯಾವಾಗ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡರು, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವಾಗ அவர்களை விட்டு அந்த Dress போயிருச்சு. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ವಸ್ತ್ರವು ಹೋಯಿತು. ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ಾம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது ವಚನ 24 ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. And all are justified freely by his grace. 23 and 24, sorry. 23. For all have sinned and fall short of the glory of God, and all are justified freely by his grace through the redemption that came by Christ Jesus. Amen. ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಸಾಕು ಬಿಡು. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாಗಿ ட்ரெஸ் இல்லாம போயிட்டாங்க. அதுதான் அவருடைய மகிமை. ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋದ, ಅದೇ ಅವರ ಒಂದು ಉಡುಪು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் பாவம் செய்து ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமையை இழந்து போனார்கள். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಂಡರು. அதனால ಆದ್ದರಿಂದ அவர்கள் ஒளித்துக் கொண்டார்கள், ಅವರು ಅಡಗಿಕೊಂಡರು. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ದೇವರು ಯಾವ ವಿಧವಾನಾಗಿದ್ದಾನೆ? அவர் நிர்வாணியா இல்ல, ಆತನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಇಲ್ಲ, அவர் மகிமையை உள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಮಹಿಮೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. மகிமையை அணிந்து கொண்டிருக்கிறார், மகத்துவத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். ಮಹಿಮೆಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಮಹತ್ವವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அது அவருடைய உடை, ಅದು ಆತನ ಒಂದು ಉಡುಪು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா மிருகங்களுக்கும் அவர்களுடைய மகிமை அவருடைய தோல்லை தேவன் வச்சிருக்கிறார். ಎಲ್ಲ ಮೃಗಗಳಿಗೂ ಅವುಗಳ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವುಗಳ ಚರ್ಮದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು. இப்போ ಪಕ್ಷಿகளை பாருங்க, ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. கழுகை பாருங்க, ಒಂದು ಹದ್ದುಗಳನ್ನು ನೋಡಿದರೆ, ಗುಬ್ಬಚ್ಚಿயை பாருங்க, சிட்டுக்குருவியை பாருங்க, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗುಬ್ಬಚ್ಚಿಗಳನ್ನು ನೋಡಿದರೆ பாருங்கள், ನೋಡಿರಿ. கிளிகளை பாருங்கள், ಗಿಳಿಗಳನ್ನು ನೋಡಿರಿ. மயிலை பாருங்கள், ನವಿಲನ್ನು ನೋಡಿರಿ. அதுக்கு யாராவது ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்களா? ಅವುಗಳಿಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಉಡುಪನ್ನು ಹಾಕಬೇಕಂತ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರಾ? இல்ல. ಇಲ್ಲ. அப்போ ಹಾಗಾದ್ರೆ அது ಅழகಾ இருக்குது இல்ல? ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆಯಲ್ಲವೇ? அது ட்ரெஸ்ஸோட தான் இருக்குது. ಅದು ಡ್ರೆಸ್ ಒಟ್ಟಿಗೆ ಇರುವುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கழுகுக்கு ட்ரெஸ் அதனுடைய ரெக்கைகள் தான். ಹದ್ದಿಗೆ ಅದರ ಉಡುಪು ಬಂದ ಅದರ ರೆಕ್ಕೆಗಳೇ. அதுல அது எப்படி இருக்குதோ அதுதான் அதுக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். ಅದು ಹೇಗಿದೆ ಅದೇ ಅದಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது ரொம்ப ವಯದಾகும் பொழுது, ಅದು ரொம்ப ವಯಸ್ಸಾದಾಗ அப்பொழுது என்ன பண்ணும்? ಆಗ ಏನು ಮಾಡುವುದು? ಅದು அது
புது Dress போட்டுக்கிறதுக்காக ಅದು ಹೊಸ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ஒரு கண்மலையின் மேல உயர்ந்த மலையின் மேல உச்சிக்கு போய் உட்கார்ந்துரும். ಅದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಅದು ತುದಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. அங்க யாரும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு உயரத்துல போய் உட்கார்ந்துக்கும். ಅದು ಯಾರು ಅದರಲ್ಲಿ ತೊಂದರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಆ ವಿಧವಾದಂತ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. அங்க போயிட்டு அதை வந்து சாமியார் மாதிரி அப்படியே தலை கீழே போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும். ಅದರಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಬ್ಬ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹಾಗೆ ತಲೆಯನ್ನು ಕುಳಿಸಿಕೊಂಡು ಅದು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், காற்று அடிக்கும், எல்லாம் அடிக்கும் போது அது அப்படியே அசையாம செலமோல நிற்கும். ಮಳೆ ಬರುವುದು, ಗಾಳಿ ಬೀಸುವುದು, ಬಿಸಿಲು ಬಡಿಯುವುದು, ಆದರೂ ಕೂಡ ಕದಲದಂತ ಒಂದು ಸಿಲೆಯಂತ ಹಾಗೆ ಇರುವುದು. என்ன பண்ணுதுன்னா ಅದೇನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ தன்னுடைய உடுப்பை கழட்டி போடுகிறது. ತನ್ನ ಉಡುಪನ್ನು ಅದು ಬಿಚ್ಚುತ್ತಿದೆ. அது தன்னுடைய தன்னுடைய அந்த இறக்கைகளை அதை உதிர பண்ணும். ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಗರಿಗಳನ್ನು ಬೀಳುವಂತೆ ಮಾಡುವುದು. அதோடைய நகங்களை அது அதே தானே கிழிச்சு புது நகம் வரும்படி செய்யும். ಅದರ ಉಗುರುಗಳನ್ನು ಅದೇ ತಾನೇ ಕಿತ್ತು ಅದು ಹೊಸ ಉಗುರುಗಳು ಬರುವಂತೆ ಮಾಡುವುದು. எல்லாமே புதுசா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಗುವವರೆಗೂ ಅದು ಕಾಯುತ್ತಲೇ ಇರುವುದು. மறுபடியும் ಅದಕ್ಕೆ இறகுகள் முளைக்கும். ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ರೆಕ್ಕೆಗಳು ಬರುವುದು. புது ட்ரெஸ் போட்ட மாதிரி பல பல பலன்னு வந்துடும். அது ಹೊಸ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದಂತೆ ಮಿಂಚುವಂತಾಗುವುದು. இது பட்சிகளுக்கு மட்டுமல்ல, ಅದು ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, பாம்புகளுக்கு கூட சட்டை உரிக்கிற பழக்கம் இருக்குது. ಹಾವುಗಳಿಗೂ ಅದರ ಚರ್ಮವನ್ನು ಕಿತ್ತು ಒರಿಯುವಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸವಿದೆ. நீங்க பாம்புகளை பார்த்தீங்கன்னா அது பாய்சனஸான ஒரு பாம்பா இருந்தாலும், விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? ಆ ಒಂದು ವಿಷವುಳ್ಳ ಒಂದು ಹಾವಾಗಿದ್ದರೆ ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿದೆಯಲ್ಲವೇ? ஆமாவா இல்லைங்களா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? பாம்பு மாதிரியே பார்க்குறீங்க நீங்க. அழகா தான் இருக்கும், ಅದು ಸುಂದರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒவ்வொன்றுக்கும் தேவனும் அதுக்குன்னு ஒரு அழகை கொடுத்திருக்காரு, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறார். ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது நிரந்தரமானதாகத்தான் இருக்குது, ಅದು ನಿರಂತರವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆனா மனுஷனுக்கு கொடுத்த ட்ரெஸ் அவன் இழந்து போனான். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಹುಡುಪನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು, மகிமை இழந்தான், ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது இருந்த அந்த மகிமை, ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಆ ಮಹಿಮೆಯು கர்த்தரை விட்டு அவன் பிரிந்த பொழுது, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಟ್ಟಾಗ கர்த்தருக்கு சம்பந்தப்பட்ட அந்த உடை அவனை விட்டு அகன்றது. ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಒಂದು ಹುಡುಪು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. கர்த்தர் ಯೆಹೋವನು மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறார், ಮಹಿಮೆಯನ್ನು ಮಹತ್ವವನ್ನು ಆತನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஏசாயா 11 அதிகாரம் ಏಸಾಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 5 படிங்க. ವಾಕ್ಯ 5 ನಾವು ನೋಡೋಣ. 11:5 ಏಸಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ. Isaiah chapter 11 verse 5. Righteousness will be his belt, and faithfulness the sash round his waist. Amen. ಧರ್ಮವೇ ಅವನಿಗೆ ನಡುಕಟ್ಟು, ಪ್ರಾಮಾಣಿಕತೆಯೇ ಸೊಂಟಪಟ್ಟಿ. Okay. நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதியும் அவருக்கு அரைக்கட்டும், சத்தியமும் அவருக்கு இடைக்கட்டுமாய் இருக்கிறது. இரண்டு விஷயங்களை அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ಅವನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீதியும் ನೀತಿಯು, சத்தியமும், ಸತ್ಯವು, மகிமையும், ಮಹಿಮೆಯು, மகத்துவமும், ಮಹತ್ವವು, இதெல்லாம் அவருடைய உடையாக நிரந்தரமாக இருக்கிறது. ಇದೆಲ್ಲ ಅವನಿಗೆ ನಿರಂತರವಾದ ಉಡುಪಾಗಿರುವುದು. அவர் நீதி அவரை விட்டு அகன்று போகவே போகாது. ನೀತಿ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. அது அவருடைய அரைக்கச்சை, ಅದು ಆತನ ಒಂದು ಕಚ್ಚೆಯು, ಅರಕಚ್ಚೆಯು, ಸೊಂಟಕ್ಕೆ ಕಟ್ಟಿದ ಪಟ್ಟಿಯು. சத்தியம் அவருடைய இடுப்பிலே கட்டக்கூடிய பெல்ட், அது அதை கழட்டி போடவே மாட்டார். ಆ ಸತ್ಯವೆಂದರೆ ಆತನ ಸೊಂಟಕ್ಕೆ ಕಟ್ಟುವಂತ ಪಟ್ಟಿ ಅದು ಬಿಚ್ಚು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. நீதி அவருடைய அரைக்கச்சை, ನೀತಿಯು ಧರ್ಮವು ಆತನ ನಡುಕಟ್ಟು. கர்த்தர் இந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா இல்ல நீங்களே சும்மா சொல்றீங்களா? ಧರ್ಮವೇ ಆತನಿಗೆ ನಡುಕಟ್ಟು, ಧರ್ಮವೇ ಆತನಿಗೆ ನಡುಕಟ್ಟು, ಪ್ರಾಮಾಣಿಕತೆಯೇ ಸೊಂಟಪಟ್ಟಿ. ஓகே, இது எப்பொழுதுமே அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ಇದು ಯಾವಾಗಲೂ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. மகிமையும் மகத்துவமும் நீதியும் சத்தியமும் அவரை விட்டு விலகி போகவே போகாது. ಮಹಿಮೆಯು, ಮಹತ್ವವು, ಧರ್ಮವು, ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಆತನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. இன்னும் அவருக்கு சால்வை இருக்குது, வஸ்திரம் இருக்குது. ಇದು ಆತನಿಗೆ ಇನ್ನೂ ಶಾಲುವಿರುವುದು ಮತ್ತು ವಸ್ತ್ರವಿರುವುದು. தலைக்கு போடக்கூடிய சிரசுல ஒரு விஷயம் இருக்குது. ತಲೆಗೆ ಹಾಕುವಂತ ಶಿರಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವಿರುವುದು. ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥವು 59ನೇ ವಾಕ್ಯ ಅಧ್ಯಾಯವು, அத்தியாய 59 59 வசனம் 11 ವಾಕ್ಯ 11 வசனம் 17 59:17. He put on righteousness as his breastplate, and the helmet of salvation on his head. Upon his head he put on the garments of vengeance, and he wrapped himself in zeal as a cloak.
with the zeal as a clock. as a clock. Cloak. Clock ಅನ್ನಕ ಟೈಮ್ ಪಾಕರ್ನ. ಧರ್ಮವನ್ನು ವಜ್ರ ಕವಚವನ್ನಾಗಿ ವಜ್ರ ಕವಚ ತೊಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡನು. ತಲೆ ಶಿರಸ್ತ್ರಾಣ. ರೋಷವೆಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಉಡುಪು ಮಾಡಿಕೊಂಡು ವಸ್ತ್ರ ಅಗ್ರಹವನ್ನು ನಿಲುವಂಗಿಯನ್ನಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡು ನಿಲುವಂಗಿ அவர் போட்டிருக்காரு. இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ಇಷ್ಟು ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தமிழ்ல அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து மார்க்கவசம் ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரத்தில் தரித்து, சீராவை தலையிலே போட்டுக்கொண்டு நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். ஊட்டியில் இருக்கிறவங்க மாதிரியே இருக்கிறார்ல ஆண்டவர். ಊಟಿಯಲ್ಲಿದ್ದವರಂತಿದ್ದಾನಲ್ಲವೇ ದೇವರು? சால்வை போத்துட்டு இருக்கிறார். ಶಾಲ್ವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அது என்ன சால்வை? ಅದು ಯಾವ ಶಾಲ್ವ? ಅದು வைராக்கியம் என்கிற ஒரு சால்வை. ವೈರಾಗ್ಯವನ್ನು ಒಂದು ಶಾಲ್ವವು. தமிழ்ல வைராக்கியம் அங்க எப்படி இருக்குது? ರೋಷವೆಂಬ ಒಂದು ವಸ್ತ್ರವು. ரோஷம் தான் அவருக்கு சால்வை. ರೋಷವೆಂಬ ಒಂದು ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. கர்த்தர் ரோஷமுள்ளவர். ದೇವರು ರೋಷವುಳ್ಳವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வைராக்கியம் உள்ளவர். ಆತನು ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನು. அவர் ரோஷம் நீங்க சொல்லுங்க. ರೋಷವೆಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் வைராக்கியம் சொல்லும் போது நீங்க ரோஷம் சொல்லுங்க. ರೋಷ ವೈರವುಳ್ಳವನು. ஆமா. தலையில அவர் என்ன போட்டிருக்காரு? ಆತನ ತಲೆಯಲ್ಲಿ ಆತನು ಏನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ? ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய ஒரு ஹெல்மெட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಆತನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீதியை செய்யாமல் சரி கட்டாமல் அவர் இருக்கவே மாட்டார். ವಸ್ತ್ರத்தை போட்டுக்கொண்டே இருப்பார். ನೀತಿಯನ್ನು ಸರಿ ಕಟ್ಟದಂತನ್ನು ಮಾಡುವುದು ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಆತನ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ಆತನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இல்ல நிலுவங்கி தான் சால்வை. ஓகே. ವಸ್ತ್ರங்கிறது என்ன அங்க பாருங்க கன்னடத்துல. ಧರ್ಮವೆಂಬ ವಜ್ರ ಕವಚವನ್ನು ತೊಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இல்ல ಧರ್ಮವ ವಜ್ರ ಕವಚವನ್ನಾಗಿ ತೊಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡನು. சால்வைங்கிறது ನಿಲುವಂಗಿ. நிலுவங்கி என்னது? அதான் ரோஷன் படிச்சீங்க இல்லையா? ಇಲ್ಲ ಆಗ್ರಹವನ್ನು ನಿಲುವಂಗಿಯನ್ನಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡನು. ರೋಷವೆಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಉಡುಪು ಮಾಡಿಕೊಂಡು. சரி, ஓகே. நான் தமிழ் சொல்லிட்டு போறேன். நீங்க கன்னடல எப்படி சொன்னாலும் நான் கரெக்ஷன் பண்ண போறதில்ல. ಓಕೆ ஓகே. மார்க்கவசம் ಎದೆ ಕವಚವು அது நீதி. ಅದು ನೀತಿಯು. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா தலைக்கு. ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವು ತಲೆಗೆ. நீதியை சரி கட்டுதல் என்கிற வஸ்திரம். ರೋಷವ ವಸ್ತ್ರವನ್ನು. ಇಲ್ಲಿ ನೀತಿ என்ற வாக்கியம் வசனம் இல்ல. இல்லன்னா விட்டுருங்க. ஓகே. நீதியை சரி கட்டுதல், நீதியை நடக்கிற வரைக்கும் விடமாட்டார் என்கிற வஸ்திரம். ನೀತಿಯವರೆಗೂ ನಡೆಯದಂತೆ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುವಂತ ವಸ್ತ್ರವನ್ನು. வாஸ்தவம் ஓதுங்க, படிங்க. ಧರ್ಮವನ್ನು ವಜ್ರಕವಚವನ್ನಾಗಿ ತೊಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡನು. ರೋಷವೆಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಉಡುಪು ಮಾಡಿಕೊಂಡನು. அதான் ரோஷத்தை தான் நீதி சரி கட்டுதல். ஓகே. அடுத்தது வைராக்கியம் என்கிற சால்வை. ಆಗ್ರಹವನ್ನು ನಿಲುವಂಗಿಯನ್ನಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய குணங்கள் தான் அவருடைய ஆடை, வஸ்திரம், அவருடைய ட்ரெஸ். ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು, ಆತನ ಉಡುಪು, ಆತನ ವಸ್ತ್ರವು, ಆತನ ನಿಲುವಂಗಿಯು. அவர் நீதியை சரி கட்டாமல் அவர் இருக்கவே மாட்டார். ಆತನ ನೀತಿಯನ್ನು ಸರಿ ಕಟ್ಟದನ್ನು ಇರುವುದೇ ಇಲ್ಲ. அவர் ரோஷத்தை காட்டாமல் இருக்கவே மாட்டார். ರೋಷವನ್ನು ತೋರಿಸದೇ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. அவர் வைராக்கியத்தை காட்டாமல் இருக்கவே மாட்டார். ಆಗ್ರಹವನ್ನು ತೋರಿಸದೇ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. அவர் நீதியை செய்கிறார். ಆತನು ನೀತಿಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். ಆತನು ರಕ್ಷಿಸುವವನಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತಾನೆ. இதுதான் அவருடைய சாயல். ಇದುವೇ ಆತನ ಒಂದು ರೂಪವು. இப்படிப்பட்ட உருவத்தில் ಈ ವಿಧವಾದಂತಹ ರೂಪದಲ್ಲಿ தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ತನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಆತನು ಧರಿಸಿಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದರೂ மனிதன் என்ன செய்தான்? ಮನಿದನೇನು ಮಾಡಿದನು? பாவம் செய்தான், ಪಾಪ ಮಾಡಿದನು. தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனான். ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. தேவனுடைய சாயலை இழந்ததனால, ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ மகிமை இழந்தான். ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. மகிமை இழந்ததனால ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ அவனுக்கு சந்தோஷம் இருக்குதா? ಅವನಿಗೆ ಸಂತೋಷವಿರುವುದೇ இல்ல. ಇಲ್ಲ. அவனால பகிரங்கமா போக முடியுமா? ಅವನಿಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ இல்ல. ಇಲ್ಲ. வெளியரங்கமா ஏதாவது செய்ய முடியுமா? ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಏನಾದರೂ ಸಾಧ್ಯನೇ இல்ல. ಇಲ್ಲ. ಏಕೆ? அவனுடைய பலவீனங்களை அவன் கவர் பண்ணி கொண்டே இருக்கிறான். ಅವನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಅವನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. நம்ம இப்ப போட்டுக்கிற ட்ரெஸ் என்னமா ட்ரெஸ்னா, ನಾವು ಇವಾಗ ಹಾಕಿರುವಂತಹ ಈ ಉಡುಪು ಯಾವ ವಿಧವಾದಂತ ಉಡುಪು ಎಂದರೆ, நான் உண்மையதான் உங்களை கேட்டேன், எத்தனை பேர் சந்தோஷமா, எத்தனை பேர் சொல்லல. நிறைய பேர் சொல்லல நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல. காரணம் என்னன்னா,
நமக்கே நாம சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸே பிடிக்காம தான் போட்டுட்டு இருக்கோம். ಅನೇಕರು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿಲ್ಲ. ಕಾರಣವೇನೆಂದರೆ ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಉಡುಪೆ ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ನಮಗೆ ಇಲ್ಲ. இல்ல, அது சரியா தான் இருக்குது. நாமளே சூஸ் பண்றோம், பிடிக்காம போகுது, ನಮಗೆ ಅದು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ಏಕೆ? ಇನ್ನೊருத்தನ பார்க்கும்போது நமக்கு பிடிக்கல, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನೋಡುವಾಗ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿದಾಗ ನಮಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗುತ್ತಿಲ್ಲ. அவங்க போட்ட ಡ್ರೆಸ್ பார்க்கும்போது, ಅವರು ಹಾಕಿರುವಂತಹ ಉಡುಪನ್ನು ನೋಡಿದಾಗ ಡ್ರೆಸ್ ಸರಿ இல்லையே, ಉಡುಪು ನನ್ನ ಬಟ್ಟೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ವಲ್ಲ, நமக்கு திருப்தி வர மாட்டேங்குது, ನಮಗೆ ತೃಪ್ತಿ ಬರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நமக்கு வெட்கம் இருக்கிறது, ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಇರುವುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு வெட்கம் இருக்குது, ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಇರುವುದು. நாம குறையுள்ளவர்கள், ನಾವು ಕೊರತೆಯುಳ್ಳವರು. ಆದರೂ தேவன் நம்ம என்ன செய்றாரு? ದೇವರು ನಮ್ಮನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது, ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ துக்கத்தில் இருக்கிற வெட்கத்தில் இருக்கக்கூடிய நம்மள அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதையெல்லாம் போக்கும்படி நமக்கு ஒரு உடையை போடுகின்றார். ದುಃಖದಲ್ಲಿರುವಂತ ನಾಚಿಕೆಂದಿರುವಾಗ ಅದೆಲ್ಲ ಹೋಗುವಂತೆ ನಮಗೆ ಆತನ ಒಂದು ಉಡುಪನ್ನು ಧರಿಸುತ್ತಾನೆ. ಸಿನ್ನಿல் இருக்கிறவன் ಜಿಯೋನ್ಗೆ வரணுமா? ಚೀನಾಯಿ ಪಟ್ಟದಲ್ಲಿ ಸಂಧಿಸುವವನು ಚಿಯೋನ್ ಪಟ್ಟಕ್ಕೆ ಬರಬೇಕು. அப்படி வரும் பொழுது சீனாய் மனையில் இருக்கிறவன் சியோனுக்கு வரும் பொழுது, ಸಿನಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿರುವವನು சீனாய் ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವವನು ಸಿಯೋನ್ ಮನೆಗೆ ಬರುವಾಗ, சியோன் பட்டணத்துக்கு வரும்போது, ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುವಾಗ, சீன் வனாந்தரத்தில் இருக்கிறவன் ಸೀನ್ ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವವನು சியோன் பட்டணத்துக்கு வரும் பொழுது, ಸಿಯೋನ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುವಾಗ, அப்போ துயரத்தோட வரானே, ಅವನು ಬಾಧೆಯೊಟ್ಟಿಗೆ ಕಷ್ಟದೊಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அவனுக்கு என்ன கொடுப்பாரான்னு ದೇವರು ಅವನಿಗೆ ಏನು ಕೊಡುತ್ತಾನೆ? சாம்பல போட்டுட்டு வரானே, ಅವನು ಬೂದಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. துயரமாய் வருகிறானே, ಕಷ್ಟಗಳಿಂದ ಬರುತ್ತಾನೆ. ஒடுங்கின முறிந்து போன ஆவியோடு வருகிறானே, ಒಡೆದು ಹೋದಂತ ಆತ್ಮದೊಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அவனுக்கு என்ன கிடைக்கும்? ಅವನಿಗೆ ಏನು ಸಿಗುವುದು? கர்த்தர் என்ன கொடுப்பாரு? ದೇವರು ಅವನಿಗೆ ಏನು ಕೊಡುವನು? ஏசாயான் புஸ்தகம், ஏசாಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 61 அதிகாரம் 61ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம், 3ನೇ ವಾಕ್ಯ, 61 3ನೇ ವಾಕ್ಯ. ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ. And provide for those who grieve in Zion, to bestow on them, a crown of beauty, instead of ashes, the oil of joy, instead of mourning, and a garment of praise, instead of spirit of despair, in spite of the spirit of despair, they will be called, oaks of righteousness, a planting of the Lord, for the display of his splendor, கன்னடா, தமிழ். சியோனிலே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்பட்டவர்களோடு, ಶೋಕಿಸುವವರೊಟ್ಟಿಗೆ, ಅಳುದುಕೊಂಡಿರುವವರೊಟ್ಟಿಗೆ, ಅಳುವವರೊಟ್ಟಿಗೆ, சாம்பலை போட்டுக் கொண்டிருக்கிறவர்களோடு, ಬೂದಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರುವವರಿಗೆ தேவன் அப்படியே விட மாட்டார். ದೇವರು ಆ ವಿಧವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு, ತನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವರನ್ನು அவருக்கு ಡ್ರೆಸ್ போடுறாரு. ಅವರಿಗೆ ಉಡುಪನ್ನು ಧರಿಸುತ್ತಾನೆ. என்ன ಡ್ರೆಸ್ போடுறாரு? ಯಾವ ಉಡುಪನ್ನು ಧರಿಸುತ್ತಾನೆ? இப்ப நான் இங்க படிச்ச ಮೇಲೆ என்ன போட்டிருக்குது? ಇವಾಗ ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹಾಕಿರುವುದು? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ. ದುಃಖಿತರೆಲ್ಲರನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೂ ಚಿಯೋನಿನಲ್ಲಿ ಶೋಕಿಸುವವರಿಗೆ ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ ಶಿರೋಭೂಷಣ, ದುಃಖವಿದ್ದಲ್ಲಿ ಆನಂದ ತೈಲ, ಕುಂದಿದ ಮನೆಗೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಉತ್ಸಾಹ ಸ್ತೋತ್ರದ ವಸ್ತ್ರ ಇವುಗಳನ್ನು ಒದಗಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಆತನು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ಯೆಹೋವನು ತನ್ನ ಪ್ರಭಾವಕ್ಕೋಸ್ಕರ ಹಾಕಿದ ನೀತಿ ವೃಕ್ಷಗಳು ಎಂಬ ಬಿರುದು ಇವರಿಗಾಗುವುದು. என்ன ட்ரெஸ்? ಯಾವ ಉಡುಪು? ಕೇಳಿದೆ. ವಚನ படிக்கிறீங்க, ಆனா புரியாம படிக்கிறீங்க. ಓದಿದ್ದೀರಾ, ಅದರ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥನೇ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ಡ್ರೆಸ್ ಆಫ್ ಪ್ರೈಸಿಂಗ್,
துதியின் உடை, ಸ್ತುತಿಯ ಒಂದು ಉಡುಪು, துதிக்கிற வஸ்திரம். ಸ್ತುತಿಸುವಂತ ವಸ್ತ್ರವು. கண்ணிருந்தும் குருடரா இருக்கிறவங்களே, ಕಣ್ಣಿದ್ದು புரிய மாட்டேங்குதுல்ல, ಓದುತ್ತಿದ್ದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲವೇ? என்ன வஸ்திரத்தில் போட்டிருக்க அந்த வசனத்துல? ಯಾವ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ? உற்சாகವೆಂಬ ವಸ್ತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழ்ல துதியின் உடை. துதியின் உடை. இங்கிலீஷ் garment of praise. हालेलुया. हालेलुया. हिंदी में ಓದಲಿಲ್ಲ. स्तुति का वस्त्र. हालेलुया. हालेलुया. garment of praise. ಸ್ತೋತ್ರದ ಉತ್ಸಾಹ ಸ್ತೋತ್ರದ ವಸ್ತ್ರವು. ಅಮ್ಮನತೋಡ இருக்கிறவன் உற்சாகமா துதிக்க முடியாது. ಬೆತ್ತಲಾಗಿರುವವನು ಉತ್ಸಾಹದಿಂದ ಅವನು ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅವನಿಗೆ ಮಹಿಮೆ கிடைக்கும் பொழுது, ಅವನಿಗೆ ಮಹಿಮೆ ದೊರಕಿದಾಗ, ಅವನಿಗೆ ನೀತಿயின் ವಸ್ತ್ರ வரும் பொழுது, ಅವನಿಗೆ ನೀತಿಯ ವಸ್ತ್ರವು ಬರುವಾಗ, ಅವನ ತಲೆಗೆ ಎಣ್ಣೆ ஊற்றும் பொழுது, ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ಸುರಿಸಿದಾಗ, ಅವனுடைய சாம்பலை எடுத்து சிங்காரத்தை அவனுக்கு போடும் பொழுது, ಆ ಸಾಂಬಲನ್ನು ತೆಗೆದು ಶಿರೋಭೂಷಣವನ್ನು ಹಾಕಿದಾಗ, துக்கத்தை மறக்க வச்சு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது, ದುಃಖವನ್ನು ತೆಗೆದು ಅವನಿಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಾಗ, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சு ದೇವರು ಇದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ எப்படி வைக்கிறார்னா, ಅವರನ್ನು ಹೇಗೆ ಇಡುತ್ತಾನೆಂದರೆ நீதியின் விருட்சங்களாக நிறுத்துகிறார். ನೀತಿಯ ವೃಕ್ಷಗಳನ್ನಾಗಿ ಅವರಿಗೆ ಬಿರುದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நீதியினுடைய மரங்களாக நிறுத்துகிறார். ನೀತಿಯ ಮರಗಳಾಗಿ ಅವರನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ எடுக்கிற மாதிரியே படிங்க. ನೀತಿಯ ವೃಕ್ಷಗಳೆಂಬ ಬಿರುದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அதாவது தன்னுடைய மகிமைக்காக அவர்கள் இருக்க வேண்டும் என்று, ತನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅವರು ಇರಬೇಕೆಂದು, அதாவது ஏதேன் தோட்டத்துல அவங்க மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது என்ன மரமாக இருந்திருக்கும்? ಅವರು ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಮರದಿಂದ ಅವರು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ, ಅದು ಯಾವ ಮರವಾಗಿರಬಹುದು? அவருடைய அம்மனத்தை மறைக்கிறதாக இருந்தது, வெட்கத்தின் மரமாக இருந்தது. ಅವರು ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚುವಂತ ಒಂದು ನಾಚಿಕೆಯನ್ನು ಮುಚ್ಚುವಂತ ಮರವಾಗಿದ್ದಿತು. அவருடைய அவிசுவாசத்தை மறைக்கிற ஒரு மரமாக இருந்தது. ಅವರ ಅವಿಶ್ವಾಸವನ್ನು ಮುಚ್ಚುವಂತ ಒಂದು ಮರವಾಗಿದ್ದಿತು. அவர் தேவனுடைய வசனத்தை மீறி செய்த பாவத்தை அது மறைக்கிற ஒரு மரமாக இருந்தது. ಆಗ ದೇವರ ಧರ್ಮವನ್ನು ಮೀರಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚುವಂತ ಮರವಾಗಿದ್ದಿತು. அந்த மரத்துல தான் ಆ ಮರದಲ್ಲಿಯೇ ಯೇಸು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಿತಾர். ಯೇಸು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு போனானோ, ಯಾವ ಮರದ ಮಂದಿ ಆತನ ಅಡಿಗೆ ಹೋದನೋ, அது அவன் பாவத்தை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ಅದು ಆತನ ಪಾಪವನ್ನು ತೋರಿಸುವುದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿರುವುದು. என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினான், ನನ್ನನ್ನು ಒಬ್ಬನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ, அவன் தன்னைத்தானே வெறுத்து, ಅವನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಿರಸ್ಕರಿಸಿ, எதை அவன் விட்டு மறைந்து போக விரும்புகிறானோ அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு பின்னாடியே வரட் கடவன். ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಮರೆಯಾಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೋ ಆ ಒಂದು ಮರವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರಲಿ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? அந்த மரத்துல, ಆ ಮರದಲ್ಲಿ அவன் தன்னுடைய பாவத்தின் இச்சைகளை சிலுவையிலே அறைவதற்காக, ತನ್ನ ಪಾಪದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ இயேசுவை பின்பற்றும் பொழுது, ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ நாம பாவத்தை மறைக்க முடியாது. ನಾವು ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாவத்தை நாம் சொல்லாமல், அறிக்கை செய்யாமல், மறைஞ்சிருந்து சீக்ரெட் பிலீவரா பரலோகத்துக்கு போக முடியாது. ಪಾಪವನ್ನು ನಾವು ಮುಚ್ಚದೆ ನಾವು ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡದೆ, ಪಾಪವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಕರ್ತನ ಮುಂದೆ ಬರದೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡದೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ರಹಸ್ಯವಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான், ஆதரிந்தலே எந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு போறியோ அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு பின்னாடி வான்னு சொல்லிட்டார். ಯಾವ ಮರದ ಹಿಂದೆ ಅಡಿಗೆ ನೀವು ಹೋಗುತ್ತೀಯೋ ಆ ಮರವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು ಬಾ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்பொழுது ಆಗ நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், ಹೌದು ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆನು என்று கர்த்தரிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்கிறவன், ದೇವರ ಮುಂದೆ ಬಂದು ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು அவன் மன்னிக்கப்படுவான், ಅವನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அவனுடைய அசிங்கமான தோற்றத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். ಅದ್ಭುತವಾದ ಒಂದು அவனுடைய வாழ்க்கையை அற்புதವಾಗಿ சேஞ்ச் ಮಾಡುತ್ತಾನೆ. துயரப்பட்டவருடைய இருதயத்தில், துக்கப்பட்டவருடைய இருதயத்தை அவர் சீர்படுத்துவார். ಶೋಕಿಸಲ್ಪಟ್ಟವರ ಮನಸ್ಸನ್ನು, ದುಃಖಪಟ್ಟವರ ಮನಸ್ಸನ್ನು ಆತನು ಶೋಭಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார், ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ ಶಿರೋಭೂಷಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனந்த தைலத்தை ஊற்றுவார், ಆನಂದ ತೈಲವನ್ನು ಸುರಿಯುತ್ತಾನೆ. அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட இருப்பாருங்க, ಅವರಿಗೆ ಒಂದು ಉಡುಪನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. துதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ಆಗ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. கை ரெண்டு இருக்குங்களா? ಕೈಗಳೆರಡು ಇದೆಯಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஹalleluya 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 praise the lord. praise the lord. இந்த இடத்துல நம்ம சத்தம் போட்டா யாரும் நம்மளை வெளியே தள்ள மாட்டாங்க, தைரியமா அடிக்கலாம். ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಶಬ್ದ ಮಾಡಿದ್ರೆ ಯಾರು ನಮ್ಮ ಆಚೆ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಬಹುದು. இன்னைக்கு ஒரு நாள் பெண்டிகாஸ்ட் சர்ச் மாதிரி கை தட்டுவோமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣವೇ? ஹalleluya ஹalleluya. சில நேரத்துல நம்மளை பத்தி நாமளே பெருமையா சொன்னாதான் கை தட்டுறதுக்கு கை வருது. ಕೆಲವು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಾವೇ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳಿದರೇನೆ ಕೈ ತಟ್ಟಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತದೆ. இன்னொருத்தருக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது நம்ம கை கட்டும், இப்படி கட்டிக்குவோம். ಮತ್ತೊಬ್ಬರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೀವಾಗ ನಾವು ಕೈ ತಟ್ಟುವುದಲ್ಲ, ನಾವು ಕೈ ಕಟ್ಟಿಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ, ನಂಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்படி ಆ ವಿಧವಾಗಿ மனசு வராது, ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ. கை கட்டாதே, கை எடுத்துடு. ಕೈ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಡಿ. ஹalleluya ಹalleluya praise the lord. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். ಕರ್ತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. இது இயேசுவின் சரீரம். ಇದು ಯೇಸುವಿನ ಶರೀರವು. ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலும், ಒಬ್ಬರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ನಡೆದರು, ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்தாலும், ಒಂದು ಮದುವೆ ನಡೆದರು, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தாலும், ಮಗು ಹುಟ್ಟಿದರು, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும், ಕೆಲಸ ದೊರಕಿದರು, ஒருத்தர் வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாலும், ಅವರು ಸಂತೋಷವನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೇಳಿದರು. நாம எல்லாரும் அதுல ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಅದರಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. கர்த்தருடைய மகிமைக்காக, அவருடைய பிரஸ்தாபத்திற்காக நிலைநிறுத்தப்பட்ட மரமாக நான் உங்களை நிறுத்துவேன். ಕರ್ತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಕರ್ತನ ಪ್ರಸ್ತಾಪಕ್ಕೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದಂತ ಒಂದು ಮರವನ್ನಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. பாவத்தை மறைக்கிற மரத்திற்கு பின்னாடி இருந்தீங்க, ಪಾಪವನ್ನು ಮರೆಯ ಮಾಡುವಂತ ಮರಕ್ಕೆ ನೀವು ಹಿಂದೆ ನಿಂತಿದ್ದೀರಿ. உங்களை நீதியின் விருட்சங்களாக நிலை நிறுத்துவேன். ನಿಮ್ಮ ನೀತಿಯ ವೃಕ್ಷಗಳನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ನಿಲ್ಲಿಸುವೆನು. ஹalleluya ஹalleluya. ஆனா ಆದರೆ ஜனங்கள் வந்து எப்படி தங்களை உடுத்தி கொண்டார்கள் என்றால், ಜನರು ಹೇಗೆ ತಮ್ಮನ್ನು ಉಡುಪು ಅವರು ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡರೆಂದರೆ, ஏசாயன் புஸ்தகம் ಏಸಾಯ ಪುಸ್ತಕ 64 வசனம் 6, ವಾಕ್ಯ 6, 64:6. 6ನೇ ವಾಕ್ಯ. All of us have become like one We all become like one who is unclean, who is unclean, and all our righteous acts and all our so-called righteous acts are like filthy rags. are like menstrual clothes, We all shrivel up like a leaf, and we are all like dried leaves, and like the wind our sins like wind our sins are sweep away. sweep away. ನಾವೆಲ್ಲರೂ ಅಶುದ್ಧನ ಹಾಗಿದ್ದೇವೆ, ನಾವೆಲ್ಲರೂ ಅಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಧರ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಾವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಧರ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ಹೊಲೆಯ ಬಟ್ಟೆಯಂತಿವೆ. ಅಯ್ಯೋ, ಅದು ಹೊಲೆಯ ಬಟ್ಟೆಯಾಗಿದೆ. ನಾವೆಲ್ಲರೂ ತರಗೆಲೆಯೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೇವೆ? ಉಪಾದಿಯಲ್ಲಿ ಒಣಗಿ ಹೋಗಿದ್ದೇವೆ, ಒಣಗಿ ಹೋದ ಎಲೆಗಳಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳು ಬಿರುಗಾಳಿಯ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಬಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿವೆ. ಯಪ್ಪ, ಊಟ ತಿನ್ನುವಾಗ ಎಲ್ಲ ಸೇರಿ ತಿನ್ನಬೇಕಪ್ಪ. ಪ್ಲೇಟಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬರೀ ಗಾಳಿಯಿಂದ ಬರೀಬಾರ್ದು, ಹೇಳ್ಬಾರ್ದು. ಬಿರುಗಾಳಿಯ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಬಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿವೆ. ನಾವು ನೆಲೆಯಾಗಿ ಇಲ್ಲ, ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ಇಲ್ಲ. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்க செய்யற நீதி எதை நினைக்கிறோமோ, எதெல்லாம் சூப்பர் நினைக்கிறோமோ, அது எல்லாம் உண்மையில பார்த்தா ரொம்ப அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். நாங்கள் இலைகள் உதிர்ந்து போவதை போல, காய்ஞ்சு போன இலைகளை போல இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள், நாங்கள் செய்ததெல்லாம் கிரமம் அல்ல, அது அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நாங்க செஞ்ச அக்கிரமமே எங்களை அடிச்சுக்கிட்டு போகுது. நாங்க எப்படி நிலை நிற்போம்? இதுல மூல பாஷையில என்ன ட்ரெஸ் போட்டிருக்குது? ಮೂಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯಾವ ಉಡುಪಂತ ಹಾಕಿದೆ? தமிழ்ல ரொம்ப டீசெண்டா அழுக்கான கந்தைன்னு போட்டிருக்கீங்க. ಕನ್ನಡದಲ್ಲೂ ಕೂಡ ಅಸುತ್ತ ಬಟ್ಟೆ ಎಂದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க வீட்டுல அசுத்த பட்டை இருக்குதா? ನಿಮ್ಮ ಮನೆ ಅಸುತ್ತ ಬಟ್ಟೆಗಳಿದೆಯಾ? எங்க வச்சிருக்கீங்கம்மா? ಎಲ್ಲಿ ಇರ್ತೀರಮ್ಮ? இல்ல, எந்த ரூம்ல வச்சிருக்கீங்க? எந்த ரூம்ல இல்லன்னு சொல்றது பாஸ்டர்? எல்லா ரூம்லயுமே அழுக்கு பட்டை. ಎಲ್ಲ ರೂಮ್ಗಳಲ್ಲಿ ಅಸುತ್ತ ಬಟ್ಟೆಗಳಿದೆ. பெட்ரூம்ல இருக்குதா? ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯೇ? ஐயோ, பெட்டே அழுக்கு தானே. ಅಯ್ಯೋ, ಬೆಡ್ ಅಸುತ್ತವಲ್ಲವೇ? பெட் கிளீன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ಬೆಡ್ ಅನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಬಹಳ ವರ್ಷವಾಯಿತು. பில்லோ கவர்ஸ் சேஞ்ச் பண்றதில்ல. ಪಿಲ್ಲೋ ಕವರ್ಸ್ ನಾವು ಚೇಂಜ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிளாங்கெட் குளிர் காலத்துல வேற யாராவது வந்து எடுத்து போத்துனாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. ಸರಿ, ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ರಗ್ಗುಗಳನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಹಾಕಿದರೆ ಅದನ್ನು
செத்து ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, மூச்சு விட முடியாது, ಕಾಲಿಗೆ ಬಡಿಲಿಕ್ಕೆ ಉಸಿರು ಬಿಡೋಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பாத்ரூம்ல போனா அழுக்கு துணி, ಬಾತ್ರೂಮಲ್ಲಿ ಹೋದರೂ ಅಶುದ್ಧ ಬಟ್ಟೆಗಳು. அதை விடுங்க, இருக்கலே மோசமான துணி எங்க வச்சிருப்பாங்கன்னா கிச்சன்ல வச்சிருப்பாங்க. ಇರುವಂತ ಮೋಸವಾದ ಬಟ್ಟೆಗಳು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அந்த கிச்சன் துணி இல்லாம அவங்க எதையும் தொட மாட்டாங்க. ಆ ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಬಟ್ಟೆಗಳು ಯಾವುದನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்க பார்த்தாலும் அசுத்தமான துணிகள் தான், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಶುದ್ಧವಾದ ಬಟ್ಟೆಗಳೇ. இந்த பட்டையில ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர் இங்க. ಈ ಬಟ್ಟೆಗಳ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. அவர் சொல்றது, ಅವರು ಹೇಳುತ್ತಿರುವುದು, எனக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆம்பளையா இருக்கனால சொல்றதுக்கு வாய் கூசுது, ನನಗೆ ಹುಡುಗ ಗಂಡಸಾಗಿ ನನಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ಗಂಡಸು ಹುಡುಗ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತದೆ. மென்ஸ்ட்ரல் கிளாத் என்று சொல்லி மூல பாஷையினுடைய அர்த்தம் சொல்லுகிறது. ತಿಂಗಳಿಗೆ ಇದನ್ನು ನಾವು ಹೇಳ್ಬೇಕು, ತಿಂಗಳಿಗೆ ಹೊರಗಾಗುವಂತ ಸೀರೆ ಹಾಕುವಂತ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋದರೆ டஸ்ட்பின் ಅಲ್ಲಿ ಕಸದ ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ அங்க டிஷ்யூ பேப்பர்ஸ் தொடச்சு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ಆ ಟಿಶ್ಯೂ ಪೇಪರ್ಗಳನ್ನು ಒರೆಸಿ ಎಲ್ಲವನ್ನ ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿರುತ್ತಾರೆ. அது என்ன பேப்பர்? ಅದು ಯಾವ ಪೇಪರು? நம்ம புண்ணுல இருந்து வழிஞ்சது சீ, பஸ், ரத்தம், அசுத்தம் எல்லாத்தையும் தொடச்சி அங்க போட்டது. ನಮ್ಮ ಗಾಯಗಳಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ಕೀವನ್ನು, ರಕ್ತವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಒರೆಸಿ ಹಾಕುವಂತ ಒಂದು ಅಶುದ್ಧವಾದ ಒಂದು ಟಿಶ್ಯೂ ಪೇಪರ್ ಅದು. அந்த பின் ஃபுல்லாவே அந்த பேப்பர் தான். ಆ ಒಂದು ಕಸದ ಬುಟ್ಟಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಪೇಪರ್ಗಳು ಇರುತ್ತವೆ. இது ஆஸ்பத்திரியில பார்க்கலாம், ಇದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಾವು ನೋಡಬಹುದು. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா, ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋದರೆ, அல்லது வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா, ಆ ಹೊರದೇಶಗಳಿಗೆ ಹೋದರೆ, இஸ்ரேலுக்கே போனாலும், ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಹೋದರು, எங்க போனாலும் சரி, ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಸರಿ, அங்க எல்லா ஊர்லயும் என்ன வச்சிருக்காங்கன்னா, ಎಲ್ಲ ಊರುಗಳು ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ಪೇಪರ್ಸ್. அந்த பேப்பர் தான், ಆ ಪೇಪರ್ಗಳೇ, ಕಾಗದಗಳೇ அவங்களுக்கு எல்லாமே. ಎಲ್ಲವೂ கை துடைக்கிறதுக்கு, ಕೈ ಒರೆಸುವುದಕ್ಕೂ, வாய் துடைக்கிறதுக்கு, ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸುವುದಕ್ಕೂ, கண்ணு துடைக்கிறதுக்கு, ಕಣ್ಣು ಒರೆಸುವುದಕ್ಕೂ, கக்காச்சுனா அதையும் ಕಕ್ಕ துடைச்சு ಒರೆಸುವುದಕ್ಕೆ ಅದನ್ನೇ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அதேதான், ಅದುವೇ அதை வச்சு தான் எல்லாம் முடிச்சிடுவாங்க. ಅದನ್ನಿಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. எல்லாம் பண்ணிட்டு ಎಲ್ಲ ಮಾಡಿ, how nice I am, how righteous I am, how clean I am, நான் எவ்வளவு சுத்தமா இருக்கேன் அப்படி நம்ம சொன்னால், ನಾವು ಎಷ್ಟು ಶುದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ, ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಎಲೆ ಬಂದು ನೋಡಪ್ಪ, ಬಂದು ನೋಡು, ನೀನು ಎಷ್ಟು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಇದನ್ನು ನೋಡು, ನೀನು ಬಂದು ನೀನು ಎಷ್ಟು ಶುದ್ಧವಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ಇದನ್ನು ತೋರಿಸಿ ನೀನು ನೋಡು. ನೀನು தொடச்சு போட்டே அந்த துணிதான் உன்னுடைய நீதி. ನೀನು ವರ್ಷ ಬಿಸಾಕಿದಲ್ಲ ಒಂದು ಬಟ್ಟೆ ನಿನ್ನ ನೀತಿಯು. நீ நீதியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த அழுக்கு துணி அப்படிங்கிறார். ನೀ ನೀತಿಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೂ ಒಂದು ಅಶುದ್ಧವಾದ ಬಟ್ಟೆಯು. இதுதான் உன்னுடைய நீதியின் வஸ்திரமா, ಇದುವೇ ನಿನ್ನ ನೀತಿಯ ವಸ್ತ್ರವೇ கர்த்தர் சொல்கிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அதனால ஆதாமும் ஏவாளும் முதல் தடவையா இது ஆண்டவர் சொல்லும்போது இந்த வசனத்துல பாருங்க, இலைகள் உதிர்ந்து காற்றடிச்சு பறந்து போகுதுன்னு சொல்லி ஏசாயா சொல்றான். எதை சொல்றான் ஞாபகம் இருக்கா? ಎಲೆಗಳು ಒಣಗಿ ಉದುರಿ ಹೋಗಿದೆ ಅಂತ ತರಗಲಪದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ಅದೇನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟೆ? ஆதாமும் ஏவாளும் இலையில ட்ரெஸ் செஞ்சு போட்டாங்க, அதைத்தான் சொல்றான். ಆದಾಮ ಅವಳು ಎಲೆಗಳಿಂದ ಉಡುಪನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಹಾಕಿಕೊಂಡರು, ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டைம்ல, ಆ ಸಮಯದಲ್ಲಿ அந்த இலையை வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. ಆ ಎಲೆ ನಿಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿರಬಹುದು. எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது என்னன்னா, அந்த டைம்ல தான் லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமே மென்ஸ்ட்ரல் ஆயிருக்கும். ನನಗೆ ಗೊತ್ತಿರುವಂಥ, ನನಗೆ ತಿಳಿದಂಥ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಗಸರಿಗೆ ತಿಂಗಳಿನ ಒಂದು ಕ್ರಮ ಬಂದಿರಬಹುದು. அப்போ அதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் அகலமான இலையை தேடி தொடச்சி போட்டிருப்பாங்க. ಅದನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಗಲವಾದ ಎಲೆಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಅವರು ಅದನ್ನು ಮಾಡಿರಬಹುದು. அந்த அத்தி இலைகளாலே அவர் செய்து கொண்ட அந்த உடை, ಆ ಅತ್ತಿ ಮರದ ಎಲೆಗಳಿಂದ ಮಾಡಿಕೊಂಡಂತಹ ಉಡುಪು, அவங்க நீதி அவ்வளவுதான், ಅವರ ನೀತಿ ಅಷ್ಟೇ. அது காஞ்சு போச்சுன்னா, ಅದು ಒಣಗಿ ಹೋದರೆ அது பறந்து போய்விடும், ಅದು ಆರಿ ಹೋಗುವುದು. தேவனுக்கு முன்பாக மறுபடியும் வெட்கம், பயம், அசுத்தம் தடுக்குது அவங்கள. ದೇವನಿಂದ ಮತ್ತೆ ನಾಚಿಕೆಯು, ಭಯವು, ಅಸುತ್ತವರನ್ನು ತಡೆಯುವುದು. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா மனுஷன் இருந்தா, ಈ ವಿಧವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಇದ್ದನು. இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உடையை கொடுக்கும்படி, ಇವರಿಗೆ ನಿರಂತರವಾದ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணினார். ಅವರಿಗೆ ದೇವರು ಚರ್ಮದ ಉಡುಪುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. பாவத்தின் சம்பளம் மரணம், ಪಾಪದ ಸಂಬಳವು ಮರಣವು. பாவம் செய்தது ஆதாமும் ஏவாளும், ಪಾಪ ಮಾಡಿದ ಆದಾಮನು ಅವಳು,
அதனுடைய சம்பளம் மரணம். ಅದರ ಸಂಬಳವು ಮರಣವು. அவங்க கண்ணுக்கு முன்பாக காட்டுறார் ஆண்டவர். ಅವರ ಕಣ್ಣು ಮುಂದೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ ದೇವರು. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீதியை சரி கட்டுகிறார் தேவன். ಅವರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ನೀತಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತಾನೆ ದೇವರು. தேவனுடைய ரோஷத்தை காட்டுகின்றார். ದೇವರ ರೋಷವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது அவர்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் பலியாகி, ಆಗ ಅವರಿಗೆ ಬದಲಾಗಿ ಒಂದು ಮೃಗವಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ அவர்களுடைய அவமானத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மூடுகிறது. ಅವರ ಪಾಪವನ್ನು ಅಕ್ರಮವನ್ನು ಅದು ಮುಚ್ಚುತ್ತದೆ. அந்த அந்த தோலுடை, ಆ ಒಂದು ಚರ್ಮದ ಹುಡುಪು நிரந்தரமான ஒரு உடையாக ನಿರಂತರವಾದ ಒಂದು ಉಡುಪಾಗಿ கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ಕರ್ತನ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟನು. அதுக்கு பிறகுதான் ಅದರ ನಂತರವೇ அவரை சுத்தம் பண்ணவும், ಅವರನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಲು, அவர்களை மனம் திரும்ப வைக்கவும், ಅವನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೊಂದಲಿಕ್ಕೂ, அவர்களுக்கு இல்லாத ஒரு நீதியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ನೀತಿಯನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಡಲಿಕ್ಕೂ, கடைசியில் அவரை ரட்சித்து வழி நடத்தி அவர்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ಕೊನೆಗೆ ಅವರಿಗೆ ರಕ್ಷಿಸಿ ಮಾರ್ಗ ನಡೆಸಿ ಅವರಿಗೆ ಉಡುಪನ್ನು ಧರಿಸಿ என்ன செய்வாரு? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அடுத்த வாரம் பார்க்கலாம். ನಂತರ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. நாம் கேட்ட வசனங்களுக்காக ஜெபிப்போம். ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வஸ்திரம் நமக்கு டிக்னிட்டி கொடுக்குது, மரியாதை கொடுக்குது, கவனத்தை கொடுக்குது. ಅವರ ವಸ್ತ್ರವು ನಮಗೆ ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸನ್ಮಾನವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. கர்த்தர் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வசனம் படிச்சோம் ஞாபகம் இருக்குதா? 2 ವಾರಗಳಿಂದ ನಾವು ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೇವೆ ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? தாய் ತಂದೆ ಇಲ್ಲದವರಿಗೆ, ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೆ, ವಿಧವೆಯರಿಗೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ದೇವರೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾನೆ. ಸ್ಥಾಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ಅನಂತರ ಅನ್ಯರಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ ಅನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಾಗಿದ್ದವರು, ನಾವೆಲ್ಲರೂ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಾಗಿದ್ದವರು, ಬಡವರಾಗಿದ್ದವರು, ನಮಗೆ ಆದರಣೆ ಬೇಕು, ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬೇಕು, ನಮಗೆ ಘನ ಬೇಕು, ಮಹಿಮೆ ಬೇಕು. ಆದ ಕಾರಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಒದಗಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ.